விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள். இந்த கடகராசிக்காரங்க இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது கும்பராசியில் இப்போது சனி பகவான் ஜூலை மாதத்துலேருந்து வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். அப்படிங்கும்போது சனி வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் 100% உங்களுக்கு இந்த கோச்சாரப்பட்டி மற்றும் தசாபுத்தி பலன்களை கணித்துள்ள இது 200% உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகும். சனி வக்ரம் அடைகிறதுனால சனி பயிற்சினால யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகளும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவங்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்போ ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றம் மற்றும் தாக்கங்கள் மற்றும் அதிர்வலைகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கு, அப்படி என்னென்ன ஏற்பட போகிறது என்பதை பற்றி முழுமையான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2.5 வருஷத்துக்கு ஒரு ராசியில் தங்குற சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரம் அடைகிறது அப்படிங்கிறது இயற்கையான விஷயம். சனிக்கு அந்த சாட்டன் ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதி, அதாவது ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ரகாலம் ஆரம்பிக்கிறது. ஐப்பசி 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ரகாலம் முடிவுக்கு வரும். சனி பெயர்ச்சால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்ர காலத்தில் தொழிலிருந்து வந்த பாதிப்புகள் குறையும், பண கஷ்டங்கள் தீரும், கடுமையான நெருக்கடிகளிலிருந்து வந்தவங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்குள்ளே வரப்போகிறீங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இந்த முழுமையான பதிவுனா ஃபாரினில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே அங்கே சிட்டிசன்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாமே இந்த பதிவை முழுக்க பாருங்கள். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே ஆகும் அப்படிங்கிறதுக்கு நிதர்சன உண்மை. இந்த பதிவை பார்த்து பிறகு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. இதனால் முழுமையான வீடியோஸ், உங்களுக்கு நல்ல தகவல்களை சொல்லக்கூடிய அனைத்து காணொலியும் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக கண்டிப்பாக வந்துடும். அதை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறலாம். அது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த காணொலியை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை கூட நீங்கள் கேளுங்க. புரியலன்னா நீங்கள் கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். ஏன்னா தசாபுத்திகள் அப்படின்றது தான் உண்மை. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் கோச்சார பலன்கள் மட்டும் நடக்காது. அவங்களுக்கு என்ன தசை நடக்குதோ அதை பொறுத்தே பலன் அமையும். தசைனா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரியட் சொல்லுவாங்களே. சில பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தேன், இப்போ ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா அந்த தசை மாறும்போது ஒவ்வொரு பாதிப்புகளை கொடுக்கும், அபூர்வங்கள் அதிசயங்களும் நிகழ்த்தும். அப்படிங்கும்போது ஒவ்வொருடைய நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்களை கணித்துள்ளேன். அது முழுமையாக பார்த்து உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அஷ்டம சனினால் மிகப்பெரிய பாதிப்பு யார் பட்டிருக்காங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க தான். எப்போங்க இது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற புலம்பலும் கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குது. எப்படின்னா கடகராசிக்காரங்க பொதுவாகவே வெளியில் சில விஷயங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. தன்னுடைய தோல்வியோ தன்னுடைய அசிங்கமோ அவமானமோ அதை வெளியில் சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. அதை உழைப்பால் அதை முறையடிக்கணும், திறமையால் வெளிவரணும் அப்படிங்கிற நினைக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. இந்த அஷ்டம சனி அவங்கள படாத பாடுபடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வேடிக்கையான ஒரு வேடிக்கையான கஷ்டங்களாக மற்றவங்களுக்கு படுது. இவங்களுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டத்தை உணர்ந்துருக்குறாங்க அப்படின்னா இந்த வாழ்க்கையே வேண்டாம், உயிர் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த கன்சல்டேஷன்லேயும் வராங்க. அந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போது தசாபுத்தி வாரியாக இந்த சனி வக்ரம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கான நிவர்த்தியும் பரிகார நிவர்த்தி வழிபாடு முறைகளும் உங்களுக்கு சரியான தகவல்களும் கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம். சனி வக்ரத்தினால் வருகின்ற தாக்கங்கள் மற்றும்
அதிர்வலைகள் உங்களுடைய அதிசயமிக்க அபூர்வமிக்க ஒரு வாழ்க்கை மாற்றுமா அப்படிங்கிறது முழுக்க பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு குரு தான் ஆரம்ப திசை 16 வருஷம். 4ஆம் பாதம் வரும்போது என்னோட கால்குலேஷனுக்கு 2 வருடங்களை எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகம் இருக்கு இல்லையா, ஜாதகத்தை பார்த்து தசா இருப்புன்னு ஒரு காலம் இருக்கும் ராசி கட்டத்துக்கு கீழே. அதில் எவ்வளோ வயசு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, வயசை மட்டும் எடுத்துக்கோங்க. சனி அடுத்தது 19 வருஷம், அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வருகின்ற காலங்கள் எல்லாம் ஆட் பண்ணி வரும். அப்போ இந்த தசா இருப்பு ப்ளஸ்ஸு 19 வருஷம். அப்போ நான் 2 வருஷம் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறேன். 2 + 19 21 வயசு வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும். இந்த அஷ்டமத்து சனியில் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சனி வக்ரம் அடைகிற இந்த காலத்தில் உடல்நிலையில் ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக, சமூகத்தில் நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய விஷயங்களாக அமையும். படிக்கின்ற மாணவர்களுக்கு இப்போது படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கிறவங்க கொஞ்சம் எடுத்து எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சில நேரத்தில் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தாலும் இந்த இடத்துல ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ஜூன் 29க்கு அப்புறம் உங்களுடைய படிப்பு விஷயத்துக்கான ரிசல்ட்டு நல்லாவே இருக்கும். நீங்கள் பயந்த மாதிரி வராது, நல்லாவே வரும். புதிய செயல்களை செய்யும் போது எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் முதல்ல அக்கறை காட்டுறது அப்படிங்கிறது இந்த கடகராசிக்காரங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இயற்கை சார்ந்த உணவுகள், ஆரோக்கிய சார்ந்த உணவுகள் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும். நோய்க்கு ஆற்படக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அதிகமான முக்கியத்துவம் உடல்நிலைக்கு அக்கறை தேவை. ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி சாப்பிடாதீங்க, பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி காரம், உப்பு, புளிப்பு அப்படிலாம் கம்மி பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக இந்த கடகராசி அஷ்டமத்து சனி மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. என்னங்க எங்களெல்லாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த கால சூழ்நிலைக்கு கெடுதல்களுக்கு போகின்றதுனால ஆரோக்கியமான உணவை தேடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரிங்க. இல்லாத ஆடம்பர செலவை தவிர்க்கணும். வேலை பலு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக டென்ஷன், டிப்ரெஷன் வேலை இடத்துல கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சனி திசையோடு சேர்ந்து 21 வயசு வரைக்கும் இருக்கிறதுனால கோயில்களுக்கு சென்று இஷ்ட தெய்வங்கள்லாம் வழிபடுறதன் மூலம் கஷ்டங்கள் காணாமல் போகும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது இல்லாமல் சனி திசையில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு மாதம் பண்ணிக்கிங்க. தூர தேசத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கோயில்களுக்கு மாதம் 30 நாளைக்கு உண்டான எண்ணெயை வாங்கி கொடுங்க. அது ஒரு நல்ல நிவர்த்தி கிடைக்கும். சனி திசை இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிளானட் அப்படின்னு சொல்லலாம். சனி சேட்டன் உங்களுக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆனால் சனி வக்ரம் அடைகிறதுனால அதற்கான அஷ்டம சனிக்குள்ள பாதிப்புகளை குறைச்சிரும், ரிவர்ஸில் கொடுக்கும். ஆனால் சில இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது புதன் திசை 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும். கடக ராசிக்கோ கடக லக்னத்துக்கோ புதன் 3க்கும் 12க்கும் உடைய ஆதிபத்தியம் விசேஷம் இல்லாத பாவர் என்கிறதுனால சிக்கலான அமைப்பில் இருந்தால் மட்டுமே நன்மையை செய்வார். இந்த லக்னத்துக்கு இவர் ஆட்சியை உச்சம் பெறது அப்படிங்கிறது சிறப்புகளை தராது. 8ஆம் இடத்து மறைவில் இருக்கிறது ரொம்ப யோகம், அஸ்தங்கம் அடைகிறது ஒரு யோகம். கடக லக்னத்துக்கு அவரது தசையில் பெரும் நன்மைகளை செய்ய வேண்டும் என்றால் 10 அல்லது 11ஆம் இடங்களில் மட்டும் இருக்க மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக புதன் கொடுத்துருவார். 11ஆம் இடத்துல இருக்கும்போது 10ஆம் இடத்துன்னு பெரிய ஒரு பாதிப்புகளை கொடுக்காது. அதனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்ய வேண்டும். புதன் திசை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புதன் 11-10 இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுவும் அவருடைய வீட்டிலே இருந்தது இன்னும் நல்லது. வேற எங்கேயும் வலுப்பெறவோ ஆட்சி பெறவோ கூடாது அப்படிங்கிறது விதி விலக்கு இருக்குது. அடுத்தது கேது திசையெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்கள் மன அளவிலையும் உடல் அளவிலும் சில பாதிப்புகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் சனி வக்ர பீரியடில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் சனி வக்ரமாக இருந்தாலும் கேது திசை ஒரு நல்ல திசை அல்ல. இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இது நிவர்த்தி பெறும். சரிங்களா? அதே மாதிரி குரு கன்னியில் இருந்துச்சுன்னா கேதுவும் நிவர்த்தி பெறும். கடக ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் 25% கம்மியாகும் பிரச்சனைகள். இது 75% ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த கேது திசையில் இறை வழிபாடை பண்ணுங்கள், ஆன்மீக சுற்றுலா பயணங்களை செய்யுங்க, மிகப்பெரிய நன்மை ஏற்படும். ஒரு சில பேருக்கு கும்பாபிஷேகத்தை எடுத்து பண்ணக்கூடிய யோகங்களும் அமையும். அடுத்தது சுக்கிர திசை 45 வயசுலேருந்து 65 வயசு. இதில் உங்களுக்கு பொன் பொருள்
ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேர்த்தாலும் ஒரு சில பேர்த்துக்கு நோய் நொடி பிரச்சனைகளை கொடுத்து பின் நிவர்த்தி ஆகும். அதுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் வழியை வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. பிரச்சனைகளை சிக்க வேண்டிய இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஒதுங்கி நின்று அதை பார்க்கக்கூடிய நிலையும் கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் சுக்கிர திசையில் என்ன பண வரவுகள் பொருளாதார விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்தோ சனி வக்ரமாகிறதுனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. சூரிய திசை 65 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். இந்த சூரிய சந்திர செவ்வாய் ராகு திசை முழுக்க வரும் அடுத்தடுத்து. இந்த சூரிய திசை வரும்போது சந்திர திசையோ செவ்வாய் திசையோ ராகு திசையோ இந்த 4 திசை வரும்போது சனிக்கு ஆகாத திசை. இந்த திசை வந்து சனி வக்ரம் அடையும் போது நற்பலன்களே அதிகமாக கொடுப்பார். சூரிய திசை வரும்போது அரசாங்கத்தால் அனுகூலம், அதே மாதிரி கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸு, உங்கள் பூர்வீக வழியில் சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய காலகட்டம். சூரிய திசையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது அகெயின்ஸ்ட் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக நிற்கக்கூடிய விஷயங்கள் அமையும். அதே மாதிரி ஒரு சில நோய் நொடி பிரச்சனைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கம்மியாகும். சந்திர திசையில் 72 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும். இந்த சந்திர திசை மிகவும் பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய தாய்க்கு உண்டான கண்டங்கள் நிவர்த்திப்பாகும். பிரச்சனைகள்லேருந்து கம்மி பண்ணி சில நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போது சோர்வடைந்தக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு இப்போது ஒரு சில உற்சாக மனநிலை கண்டிப்பாக உருவாகும். செவ்வாய் திசை 82 வயசுலேருந்து 89 வயசுக்கும் இந்த செவ்வாய் திசையில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அறுவை சிகிச்சை போன்றது நடக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது நடந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இதுவும் செவ்வாய் திசையில் நடக்கும். ராகு திசை 89 வயசுலேருந்து 107 வயசு வரைக்கும். இந்த ராகு திசை ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். 99 வயசு வரைக்கும் சொல்கிறேன். ராகு திசை ஒரு சில பிரச்சனைகளை குறைக்கும் நாள் அசிங்க அவமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதனால் மன அளவிலையோ உடல் அளவிலையோ எது ஆகாதுன்னு தோணுதோ அது பண்ணாதீங்க. கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகக்கூடியதாக இந்த குருவானவர் கொடுக்குறார். இருந்தாலும் சில அஷ்டம சனியோட சனி வக்ரமாக இருக்கிற டைமில் கொஞ்சம் நல்லதும் பண்ணுவார். அப்படிங்கும் போது இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. கடகராசிக்காரங்களுக்கு திங்கக்கிழமை சந்திர ஹோரையில் சிவ வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை வச்சுக்கோங்க, இல்லை வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லதை கொடுக்கும். கடகராசி புனர்பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.